செவ்வாய் கிரகம் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக நமக்கு தெரியும். அது சிவப்பு நிறத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி மின்னும். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய மார்ஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் அதோடைய ஹை ரெசல்யூஷன் ஸ்டீரியோ கேமரா வச்சு அந்த ஒட்டுமொத்த கிரகத்தையும் தொடர்ந்து மேப் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. அப்போது ஒரு விசித்திரமான நிலப்பரப்பு ஒன்று பார்த்துருக்கு. அந்த படம் மார்ஸுடைய வடக்கு அரைப்பகுதியில் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்துல பல அடுக்குகளில் அதோடைய வரலாறு மறைஞ்சிருக்கிறத விஞ்ஞானிகள் நம்புறாங்க. மேலும் தண்ணி ஓடினதுக்கான பல ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், அந்த இடம் ரொம்பவே சேதமாக இருக்கு. அதுக்கான சரியான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய புதிராகவே இருக்கு. அந்த பகுதி தான் செவ்வாய் கிரகத்துடைய அரேபியா டெரா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அந்த பிரம்மாண்டமான இடத்தை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இப்போ நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். மார்ஸுடைய தரைப்பகுதியை ஜியோலாஜிக்கல் மேப்ஸ் மூலியமாக நம்ம பார்க்கும்போது அரேபியா டெரா அப்படின்னு ஒரு யூனிக்கான ஒரு இடம் இருக்குது. இது செவ்வாய் கிரகத்துடைய சவுத்தர்ன் ஹைலேண்ட்ஸ்க்கும் நார்த்தர்ன் லோலேண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜியோலாஜிக்கல் ஏரியா. இந்த பவுண்டரி, இந்த எல்லை செவ்வாய் கிரகத்துடைய பல முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. சவுத்தர்ன் ஹைலேண்ட்ஸ் பகுதியில் கிரஸ்ட்னு சொல்லக்கூடிய பல பகுதிகள் ரொம்ப பழமையாக இருக்குது. அதாவது அதோடைய அடுக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி நார்த்தர்ன் லோலேண்ட்ஸில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிரஸ்ட் அது ரொம்ப ரொம்ப இளமையாக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் அரேபியா டெரா இந்த செவ்வாய் கிரகத்துடைய ஆரம்பகால வரலாறுடைய பல சான்றுகளை அங்கே பதுக்கி வச்சிருக்கு. அரேபியா டெரா பகுதியில் எலிவேஷன் பொதுவாக மார்ஸுடைய டேட்டம்ல இருந்து அதை விட சுமார் 2 to 4 கிலோமீட்டர் வரைக்கும் உயரமாக இருக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய தோற்றமாக நமக்கு கொடுக்கும். மார்ஸுடைய குளோபல் கிரியேட்டர் கவுண்டிங் ஸ்டடீஸ் நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டுது. அரேபியா டெரா அதோடைய கிரஸ்டுடைய வயசு சுமார் 3.7 to 4 பில்லியன் வருடங்கள் இருக்கலாம். இது செவ்வாய் கிரகத்துடைய நோச்சியான் அப்படின்ற ஒரு பீரியடுக்கு ரொம்ப ஒத்து போகுது. நோச்சியான் பீரியட் அப்படின்றது இந்த செவ்வாய் கிரகத்துடைய வரலாறுல ரொம்ப முக்கியமான பழமையான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்த கிரகத்துடைய சர்ஃபேஸ் ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்கலாம். இதோடைய இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம். அதே சமயம் வாட்டர் ரிலேட்டட் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கலாம். இதுக்கான பல எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அரேபியா டெரா பகுதியில் கிரைடருடைய டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கிரைடருடைய டென்சிட்டி சயின்டிஸ்டுக்கு அந்த பகுதியுடைய வயசை ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு உதவுது. இதோடைய கவுண்ட் ரொம்ப அதிகமாச்சுன்னா சர்ஃபேஸ் ரொம்ப பழமையாக இருக்குன்னு அர்த்தம். அரேபியா டெரா சில கிரைட்டர்ஸ் அதோடைய டயாமீட்டர் சுமார் 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கலாம். சில 300 கிலோமீட்டருக்கு மேலே கூட பரவி இருக்கலாம். இந்த பெரிய இம்பாக்ட் ஸ்ட்ரக்சர் மார்ஸுடைய ஆரம்ப காலத்தில் சூரிய குடும்பத்துக்கு ரொம்ப ஒத்தான ஒரு ஹிஸ்டரியை நமக்கு கொடுக்குறோம். இந்த மார்ஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் தன்னுடைய HRSன்னு சொல்லக்கூடிய கேமரா மூலியமா அரேபியா டெராவை பல பகுதிகளில் ஸ்டீரியோ இமேஜிங் மூலியமா பல பதிவுகள் எடுத்திருக்கு. இந்த கேமரா ஒரே நேரத்தில் பல வியூவிங் ஆங்கிளில் படம் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமான திறன் இருக்கு. அதனால இந்த இமேஜில் டிஜிட்டல் எலிவேஷன் மாடல்ஸை ரொம்ப ஈஸியாக உருவாக்க முடியும். இந்த எலிவேஷன் மாடல் சயின்டிஸ்டுக்கு இந்த பள்ளத்தாக்கோட பள்ளம் எவ்வளோ, அதோடைய ரிமோட ஹைட் எவ்வளோ, இதோடைய செடிமெண்ட்டுடைய திக்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும். இந்த பள்ளத்தாக்கில் பல இடங்களில் ஃப்ளாட் ஃப்ளோர், அதாவது ரொம்ப சமமான பகுதிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மார்ஸ் எக்ஸ்பிரஸ் இமேஜில் அது ரொம்ப அழகாக காட்டுது. சாதாரண இம்பாக்ட் கிரைட்டர் உருவாகும் போது இதோடைய ஃப்ளோர் அனீவனாக இருக்கும், கொஞ்சம் முன்பின்னான முரண்பாட்டோடு இருக்கும். ஆனால் சில இடங்களில் இதோடைய ஃப்ளோர் ரொம்ப சமமாக இருக்குது. இது இந்த பள்ளத்தாக்கு ஃபார்மேஷனுக்கு பின்னாடி இதில் செடிமெண்ட் டெபாசிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். செடிமெண்ட் டெபாசிஷன் அப்படின்றது டஸ்ட் அண்ட் அங்கே பல எக்கச்சக்கமான எரிமலையுடைய சாம்பல்கள், தென் நீர் சம்பந்தமான பொருட்கள்னால இது உருவாயிருக்கலாம். இந்த பகுதியில் சில கிரைட்டர்ஸ் அதோடைய உட்பகுதியில் அதோடைய லேயர்ஸை பல அடுக்குகளாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லேயர்ஸ் பல 100 மீட்டர் தடிமனாக இருக்கலாம். மார்ஸ் எக்ஸ்பிரஸ் அண்ட் மார்ஸ் ரெகக்னேஷன் ஆர்பிட்டர் அதோடைய அப்சர்வேஷன் ரெண்டுமே சேர்த்து பார்க்கும்போது இந்த லேயர்ஸுடைய செடிமெண்ட்ரி ஆரிஜின் ரொம்ப பழமையாக இருக்கலாம். பொதுவாக இந்த மாதிரியான கற்கள் தண்ணினாலேயுமே அல்லது அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், அந்த வளிமண்டலத்துடைய பல இன்டராக்ஷன் மூலியமாக மட்டும்தான் உருவாகலாம். இதோடைய இன்னொரு அம்சம், அதாவது இந்த அரேபியா டெராவோட இன்னொரு முக்கியமான அம்சம் எரோடர் கிரியேட்டர் ரீம்ஸ். பல கிரியேட்டர்ஸ் ரீம்ஸ் அதோடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப தெளிவாக இல்லாமல் இருக்கு. இதோடைய எரோஷன் காரணமாக, அதாவது ஏதாவது ஒரு உறைவு காரணமாக இது மெதுவாக ஃபிளாட்டனாக இருக்கலாம். செவ்வாய் கிரகத்துடைய அட்மாஸ்பியர் ரொம்ப மெல்லிதாக இருக்கு. பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ரொம்ப காலத்தில் அதோடைய காற்றுனால இங்கே உறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதோடைய டஸ்ட் ஸ்ட்ரோம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கிரைட்டருடைய எட்ஜஸை மெதுவாக அது சமனாக்கியிருக்கலாம். அரேபியா டெராவுடைய ரீஜியன் மார்ஸில் ஒரு காலத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஹைட்ரோலாஜிக்கல் சிஸ்டம் பற்றி நமக்கு பல சான்றுகளை கொடுக்குது. சில இடங்களில் இதோடைய பள்ளத்தாக்கு நெட்வொர்க்ஸ் அண்ட்
அதோடைய சின்ன சின்ன சேனல்ஸ் மாதிரி பல ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம நல்லா பார்க்க முடியும். சரியா இந்த பள்ளத்தாக்கு நோச்சியன் பீரியட அந்த காலத்துல லிக்விட் ஃபார்ம்ல, அதாவது திரவ நிலையில நீர் ஓடி இருக்கலாம் அந்த சர்ஃபேஸ்ல அப்படின்றதுக்கான முக்கியமான எவிடன்ஸை காட்டுது. மார்ஸ் எக்ஸ்பிரஸ் இமேஜ்ல சில அரேபிய டெரா கிரேட்டர்ஸ் இன்வெர்டட் சேனல்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் அங்க இருக்குதுன்றது நமக்கு காட்டுது. இன்வெர்டட் சேனல்ஸ் அப்படின்றது ரொம்ப பழமையான ஆறு, அது நீர்னால நிரம்பின ஒரு ஹார்டான ரொம்ப பழமையான ஒரு பாறையினால உருவாயிருக்கலாம். அதை சுத்தி இருக்கக்கூடிய சாஃப்ட் மெட்டீரியல் எரோஷன் சரியா இது ஒரு நீர் ஓடுறதுக்கான ஒரு பாதையா அது அமைச்சிருக்கு. அரேபிய டெராவில் செடிமெண்ட் லேயர் இருப்பதற்கான இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் பல எரிமலைகளுடைய சாம்பலுடைய படிவம். செவ்வாய்கிரகத்துல பழங்காலத்துல வோல்கானிக் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தார்ஜியஸ் ரீஜியன், எலிசியம் வோல்கானிக் ப்ரொவின்சஸ் அந்த காலத்தில் பெரிய எராப்ஷன்ஸை கொடுத்துருக்கலாம். இந்த எராப்ஷன்ஸ் மூலியமா வெளியேறின வோல்கானிக் ஆசஸ், அதாவது இந்த எரிமலையுடைய சாம்பல் அட்மாஸ்பியரில் பரவி மார்ஸுடைய சர்ஃபேஸ் பல பகுதிகளில் செட்டில் ஆயிருக்கலாம். அரேபிய டெரா அந்த சாம்பலை சேகரிக்க ஒரு சரியான இடமா இருக்கு. மார்ஸ் எக்ஸ்பிரஸ் அப்சர்வேஷன் அது அரேபிய டெராவுடைய பகுதியை சில அன்யூஷுவல் டெப்ரெஷனை பார்த்துருக்கு. இந்த டெப்ரெஷன் சர்க்குலர் ஷேப்பில் இல்லாமல் இரகுலர் ஷேப்பில் இருக்கிறதும் பார்த்துருக்கு. சயின்டிஸ்ட் இதை கொலாப்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. சில ஆய்வுகள் இந்த கொலாப்ஸ் அந்த தரைப்பரப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஐஸ்னாலேயோ அல்லது சப்சர்ஃபேஸ் வைடோடைய கொலாப்ஷன் காரணமாக உருவாக்கலாம்னு சொல்லுது. அரேபிய டெரா மார்ஸுடைய கிளைமேட் ஹிஸ்டரிக்கு ஒரு ரொம்ப முக்கியமான க்ளூவை கொடுக்கும். செவ்வாய்கிரகத்தில் பழங்கால வளிமண்டலம் இப்போ இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரோட ரொம்ப திக்கா இருந்திருக்கலாம். இது பல மாடல்ஸோட ரிசல்ட்டாக இருக்கு. ரொம்ப திக்கான அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னா லிக்விட் வாட்டர் சர்ஃபேஸில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அரேபிய டெரா அந்த நெட்வொர்க் அண்ட் அதோடைய செடிமெண்ட் லேயர்ஸ் அந்த பாசிபிலிட்டிக்கு இன்டைரக்ட் எவிடன்ஸை நமக்கு கொடுக்குது. மார்ஸ் எக்ஸ்பிரஸ் HRSC அப்படின்ற ஒரு கேமரா எடுத்த ஹை ரெசல்யூஷன் இமேஜஸில் இந்த அரேபிய டெராவுடைய டெரைனில் சப்டில் கலர் வேரியேஷன்ஸை ரொம்ப அழகாக பார்க்க முடியும். இந்த கலர் வேரியேஷன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸோடைய ப்ரெசன்ஸ், அது என்னென்ன மாதிரியான மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோடைய டேட்டா மூலியமாக சில இடங்களில் கிளே மெட்டீரியல்ஸ், அதாவது நம்ம இங்கே களிமண் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிளே மெட்டீரியல்ஸ் யூஸ்வலாக நீர் இருந்தால் மட்டும்தான் உருவாகும். இந்த க்ரஸ்டுடைய காம்போசிஷனை நம்ம படிக்கும்போது இந்த கிரகத்துடைய பல எவல்யூஷன்ஸை நம்மளால் புரிய ட்ரை பண்ண முடியும். சவுத்தர்ன் ஹைலேண்ட்ஸ் கிரஸ்ட் ரொம்ப பழமையாக இருக்குது. நார்த்தர்ன் லோலேண்ட்ஸ் கிரஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. தென் இது ரொம்ப இளமையாக இருக்குது. அரேபிய டெராவுடைய இந்த இடம் இரண்டுக்கும் நடுவில் இது இருக்குன்றது ஒரு முக்கியமான இடம். மார்ஸ் எக்ஸ்பிரஸ் மிஷன் 2003 மார்ஸுடைய சுற்றுவட்ட பாதைக்கு போயிருக்கு. அதை தொடர்ந்து 2 தசாப்தங்களுக்கு மேலே அதோடைய மார்ஸுடைய சர்ஃபேஸை தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருந்திருக்கு. அரேபிய டெரா பற்றின பல முக்கியமான இமேஜஸ் இந்த மிஷன் மூலியமாக கிடைச்சிருக்கு. HRSC கேமரா மார்ஸோடைய டாப்போகிராஃபியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு மேப் ஒன்று உருவாக்கியிருக்கு. அரேபிய டெராவுடைய எலவேஷன் அந்த டேட்டா எல்லாமே இந்த செவ்வாய் கிரகத்துடைய கிரஸ்டுடைய திக்னஸ் உடைய வேரியேஷனை நமக்கு புரிஞ்சுக்க உதவுது. கிராவிட்டி மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் டாப்போகிராஃபி டேட்டா ரெண்டுமே சேர்த்து பார்த்தா மார்ஸ் பழங்காலத்தில் ரொம்ப நல்ல கிரகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ ஆர்பிட்டர்ஸ் தொடர்ந்து செவ்வாய் கிரகத்தை பற்றின பல டேட்டாஸை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கு. மார்ஸ் எக்ஸ்பிரஸ், மார்ஸ் ரெகக்னைசேஷன் ஆர்பிட்டர் மாதிரியான பல மிஷன்ஸ் செவ்வாய் கிரகத்துடைய புரிதலை மெதுவாக விரிவுபடுத்துது. இப்போ நீங்கள் வானத்தை பார்க்கும்போது மார்ஸ் ஒரு சின்ன சிவப்பு புள்ளி மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த சின்ன புள்ளி அதுக்குள்ள அரேபிய டெரா அப்படின்ற ஒரு பரந்த பழமையான இடம் ஒன்று இருக்கு. அந்த இடம் பல பில்லியன் வருடங்கள் பழமையானது. இது ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்துடைய ஹிஸ்டரியுமே மறைச்சு வச்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஜியோலாஜிக்கல் ஸ்டோரியை சொல்லிட்டே இருக்கு. செவ்வாய் கிரகம், அரேபிய டெரா அந்த ஸ்டோரியுடைய ரொம்ப பழமையான ஒரு அத்தியாயங்கள்ல ஒன்று. அந்த அத்தியாயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மனிதர்கள் அனுப்பின ஸ்பேஸ் கிராஃப்ட் தொடர்ந்து அதோடைய நிலப்பரப்பை அமைதியாக படிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து வானத்தை பார்க்கலாம். என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.